சிங்கிள் அட்டம்ப்டில் நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய விஷயம்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த போர்ஷன்ஸை நம்ம முடிச்சிடணும். வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வருஷம் டிஆர்பி மூலமாக தேர்வுகள் நடக்குமா நடக்காதா, நம்பி படிக்கலாமா படிக்க வேண்டாமா, இதை நம்பி தான் நான் பல நாட்களாக வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஆனுவல் பிளானர்னு ஒன்று கொடுத்தாங்க, அந்த ஆனுவல் பிளானர் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதன்படி எந்த தேர்வு நடக்குது, ஒரே ஒரு தேர்வு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்னு சொல்லிட்டு நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த 6 மாதங்களில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 6 மாதங்களில் எந்த தேர்வு தான் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் மத்தியில் ஒரே குழப்பமாக இருக்கும். பெரும்பான்மையாக மாணவர்கள் தேர்வு எழுதக்கூடிய தேர்வாக என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாம்ன்றதை எழுதுவாங்க. இந்த டெட்டு, யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி, பிஜிடிஆர்பி, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், இந்த 5 தேர்வுகளும் எப்போது நடைபெறும் அப்படின்றது தான் இன்றைக்கி மாணவர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே கேள்வியாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கிற சூழல் என்ன மாதிரி இருக்குது, புதிய அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, அந்த புதிய அரசாங்கம் எந்த மாதிரி செயல்பாடுகள் நம்ம பள்ளிக்கல்வித்துறை மூலமாக செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ், அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, முதலமைச்சர் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன், பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழக அரசு அமைத்ததன் பிறகு அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 3 ஆண்டுகள் அல்லது இந்த 1 ஆண்டுகள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எவை என்பது குறித்து பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய தகுதியை மேம்படுத்தும் விதமாக தேர்வு செய்யப்படும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளில் சிறந்து விளங்கக்கூடிய சிங்கப்பூர் மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு பயிற்சி பெறுவதற்காக அனுப்பக்கூடிய அந்த பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்தும் ஆலோசனை நடைபெற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மீட்டிங்கில் முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கல்வித்துறையில் என்ன மாதிரி மேம்படுத்தணும், இன்னும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேம்படுத்தணும், இன்னும் எவ்வளோ பணியிடங்கள் பார்த்தோன்னா நிரப்பணும். அதோட முன் உதாரணமாக தான் வந்து எஸ்ஜிடியில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். 2 நாளைக்கு முன்னாடியே வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்க காலி பணியிடங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு முழு தகவலை சேகரித்து என்ன பண்ண போகிறாங்க சார், அதை தூக்கி அப்படியே வச்சுருவாங்க சார், அவ்வளோதான் சார், அப்படிலாம் இல்லை. புதிய அரசாங்கம் அமைஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடர் கூட்ட போகிறாங்க. அந்த கூட்டத்தொடரில் ஒரு முக்கிய முடிவு, அதாவது ஒவ்வொரு துறை ரீதியாகவும் என்னென்ன வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் பள்ளிக்கல்வித்துறை இப்போ நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. சில மணி நேரங்கள் வந்து மீட்டிங் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் பார்த்தோன்னா வந்து பரவலாக இருந்திருக்கும். அப்போ அதன்படி நமக்கு என்ன, ஏதோ ஒன்று நடக்கு, அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு விடிகாலம் பிறக்க போகுது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கினீங்க. அப்போ இந்த வருஷம் எந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 எக்ஸாம் நடத்துக்கு தான் இந்த வருஷம் பார்த்தோன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் அதாவது இன்றைக்கி ஜூலையிலிருந்து டிசம்பர் முடிய இந்த 2 எக்ஸாம் தான் நடக்கும். இதுதான் நிதர்சனமான முனை. யூஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தோன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு 100% எந்த எக்ஸாம் சார் நடக்கும் அப்படின்னா, காமன் டெட்டு அப்படின்ற ஒரு காமன் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி 100% வாய்ப்பு இருக்குது. சார் அப்போ யூஜிடிஆர்பி அப்படி சொன்னீங்களா, அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னம்னா, நமக்கு 2026 கொடுத்த ஆனுவல் பிளானர் அட்டவணைப்படி மார்ச் மாதம் நமக்கு யூஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வரல சார். அப்போ தான் புதிய அரசாங்கம் அமைஞ்சிருச்சுல சார், அவங்க வந்து சார் கொடுப்பாங்க அப்படின்னாலுமே நம்ம இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் வந்து புதுசே தவிர அங்கே இருக்கிற அரசு அலுவலர்கள் எல்லாருமே யாருன்னா தான் நம்ம பழைய கை தான். அப்போ அவங்க பொறுத்த வரைக்கும் சார் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இந்த விஷயங்களில் முன்னெடுத்தால் நல்லாயிருக்கும், ஒரு வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க தான் போய் தகவல் சொல்ல போகிறாங்க. அப்போ ஏற்கனவே இந்த அட்டவணை போட்டு கொடுத்தது யார் தான், நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க போட்டு கொடுத்த அட்டவணை அடிப்படையில் இந்த எக்ஸாம் வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதன்படி யூஜிடிஆர்பி எக்ஸாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் நீங்கள் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போ சொல்லிட்டீங்கன்னா அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸாம் வச்சுருவீங்க அப்படி சொல்லிட்டீங்களே, அப்போது யூஜிடிஆர்பி எக்ஸாமு எப்போ வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இன்றைய சூழல் தகவல் அடிப்படையில் ஆகஸ்ட் 2வது அல்லது 3வது வாரத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. சரிங்களா, இவ்வளோ தான் தகவல், இந்த தகவல் தான் சொல்ல முடியும் ஃபஸ்ட்டுங்கன்னா. அப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரப்போந்துருச்சு சார், நோட்டிஃபிகேஷன் தள்ளி போச்சுன்னா சார் என்ன சார் பண்ணிட்டோம், நீங்கள் சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னாலும், நோட்டிஃபிகேஷன் தள்ளி போனாலும் ரொம்ப தூரம்லாம் தள்ளி போகாதுங்களே. இப்போ வந்து 2வது வாரம் 3வது வாரம் சொன்னால் மிஞ்சி போனால் ஒரு 4வது வாரம், அதாவது ஆகஸ்ட்டுக்குள்ளே நமக்கான நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கும். இந்த டிசம்பர் அல்லது ஜனவரிக்குள்ளே நமக்கு என்ன இருக்கும், யூஜிடிஆர்பின்ற ஒரு எக்ஸாமு நடத்துகிற போல் வந்து இருக்காங்க. அப்போ மற்ற தேர்வுகள்லாம் எப்போ சார் நடக்கும், பிஜிடிஆர்பி இப்போ நடக்குமா அப்படின்னோம்னா, பிஜிடிஆர்பி நடக்கிறதுக்கான வாய்ப்பு சற்றே குறைவு. ஏன் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முன்னாடி இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு தான் அந்த பிஜிடிஆர்பியோட ஒரு எக்ஸாம் ஃபுல்லாக வச்சு ப்ராசஸ் முடித்து பணியிடங்கள்லாம் பார்த்தா நிரப்புனாங்க. இன்னும் காலி பணியிடங்கள் பெரும்பான்மை எங்கே இருக்குன்னா நமக்கு யூஜிடிஆர்பியில் தான் இருக்குது. அப்போ அந்த எக்ஸாம்ஸ் தான் இப்போ வந்து ஃபோக்கஸ்டாக நிரப்புவாங்க.
அடுத்ததாக பார்க்குறது வந்து இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் சார். அந்த எக்ஸாம் எப்போ தான் சார் நிரப்புவீங்க? இந்த எக்ஸாம் ஒரு எக்ஸாமுக்காக 2025 நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். 2025 நவம்பர் மாதத்துலேருந்து இந்த ஒரே எக்ஸாமுக்கு மாங்குன்னு படிச்சுட்டு இருக்கேன். இந்த நவம்பரே வந்துடுச்சு. ஏறத்தாழ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக இந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் சார். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் பார்த்தோன்னா நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் போட்டு, சார் எப்போ தான் சார் நடக்கும், என்ன சார் சொல்கிறது, ஒன்றுமே புரியல சார், நாங்களாம் மனுஷனா இல்லை நானே தெரில சார், நாங்கள் என்ன புதுசாக நாங்கள் கேட்குறோம், ஏற்கனவே நீங்கள் கொடுத்த அட்டவணைப்படி 51 போஸ்ட் இருக்குது, சரி நீங்கள் 10 போஸ்ட் கூட நீங்கள் எடுத்துங்க, ஒரு 41 போஸ்ட்டுக்காச்சும் எக்ஸாம் வைங்கயா, சும்மா கண் துடைப்புக்காச்சும் எக்ஸாம் வைங்க, நான் படித்ததாச்சும் தந்து கொட்டிட்டு போகிறேன் அப்படின்ற நிலைமைக்கு மாணவர்கள் பார்த்தோன்னா வந்துட்டேன்ற மாதிரி சொல்லி ஒரே ஃபீல் பண்ணாப்புல. அப்போ இந்த பிஓ எக்ஸாம் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் கொடுக்குற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் வந்து டிசம்பர் மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் டிசம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே கொடுக்குற ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு முதல் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எது இருக்குது போதுன்னா அந்த பிஓ எக்ஸாம் தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடத்தணும். அதுக்கான முடிவுகள், முக்கிய முடிவுகள் எப்போ எடுக்கப்படும்னா, இன்றைக்கி நம்ம சட்டமன்றத்தில் இந்த கூட்டத்தொடரில் என்ன மாதிரி விஷயங்களை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத அதை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த செக்மெண்ட் வந்து அமையும். அப்போ ஏறத்தாழ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஓ எக்ஸாம் படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எங்க நமக்கு நவம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கும் போது அப்படின்ற ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன சார் நவம்பர் சொல்லிட்டீங்க, போன வருஷத்துல நான் படிச்சிருக்கேன் சார், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நம்ம போன வருஷத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்களே, இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா வந்து அந்த போர்ஷனை ஃபுல்லாக முடிச்சுமா அப்படின்னு பாருங்கள். அப்படின்னா நீங்கள் உடனே திருப்பி கேட்பீங்க, சார் நாங்கள் இப்போ ஒழுங்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா நாங்கள் படித்து முடிச்சுட்ருப்போம் சார், அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்காது, அவங்க தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்காது அவங்க தப்புங்க. திடீர்னு நாளைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா நான் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு படிச்சிட முடியுங்களா, இருக்கிற நாளத்தை டக்குன்னு மூவ் பண்ண முடியுங்களா? இந்த பிஓ எக்ஸாமும் சரி, எஸ்ஜிடி, இந்த யூஜிடிஆர்பி, இந்த 3 எக்ஸாமை படிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ நாட்கள்னா 6 மாதம் நீ படித்து மட்டுமே செஞ்சிடணும். 6 மாதம் படிச்சுட்டு ஒரு 2-3 மாதம் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐயா இந்த தேர்வுக்கு நீங்கள் வந்து பாஸ் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னோம்னா நம்ம நாளைக்கு அப்ளிகேஷன் போட்டு அன்றைக்கி அப்ளிகேஷன் போட்டு கூட போய் சும்மா எழுதிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த எக்ஸாமில் நான் வெற்றி பெறணும் அப்படின்னோம்னா குறைந்தபட்சம் இந்த தேர்வு கூட நீங்கள் 6 மாதம் பயணிக்கணும். இந்த வெற்றியாளர்லாம் எடுத்து கேட்டு பாருங்கள், நீங்கள் எத்தனாவது எக்ஸாமாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மோர் தென் 90% பார்த்தோன்னா வந்து ஒரு ஏற்கனவே 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன், 3வது எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணுவாங்க. ஒரு 10% மக்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே சிங்கிள் அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சிங்கிள் அட்டம்ப்ட்டில் நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய விஷயம்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த போர்ஷன்ஸை நம்ம முடிச்சிடணும். அப்படி முடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக வெற்றி பெற முடியும். நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நம்ம போர்ஷன் முடிச்சிட்டோம்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே நம்ம நார்மலாகவே படிக்க ஆரம்பிச்சிருவோம், சரிங்களா? ஏற்கனவே படித்த விஷயத்த உங்களுக்கு முழுக்க ரிவிஷன்ற மாதிரி போகும். இப்போ நீங்கள் ஏற்கனவே பழைசு நான் படித்த நபர்களாக இருக்கேன், நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அடுத்த 6 மாதம் போன்ற நமக்கு ஆனுவல் பிளானரில் கிடையாது, 6 மாதம் ஒன்றுமே கிடையாது, டம்மியாக தான் போட்டு கொடுத்தாங்க. அப்போ இந்த 6 மாதங்களில் நடக்க போதா அப்படின்னோம்னா இந்த 6 மாதம் ரெடி ஆனால் தான் நீங்கள் அடுத்த 2027 ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய தேர்வுகளை மொத்தத்தையும் வெற்றி பெறுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து ஒவ்வொரு தேர்வு வெற்றி பெறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. யூஜிடிஆர்பி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் 10 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டும் நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு யூனிட்டை படிக்கிறது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15லேருந்து 20 மணி நேரம் ஆகும். தொடர்ச்சியாக உட்காந்து படிச்சிங்கன்னா படித்த நபர்களுக்கு தெரியும் 15 மணிலேருந்து 20 மணி நேரம் அந்த யூனிட் என்ன அப்படின்னு படிக்கணும். முதல்ல அது படிக்கணும்னா அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் கரெக்டாக இருந்துக்கணும். சோர்ஸ் மெட்டீரியல் கரெக்டாக இருந்தால் தான் சொன்னால் 15லேருந்து 20 மணி நேரம். நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சோர்ஸ் மெட்டீரியல் எங்கே இருக்குன்னே 1 மாதம் சுற்றிட்டு இருப்போம். அப்போ யூஜிடிஆர்பி ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்க போகிறோன்னா நம்ம படிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெளிவாக எடுத்து வச்சுக்கணும். இதுதான் படிக்க போகிறேன், அகல உழுவதை விட ஆழ உழுதலே சிறப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மெட்டீரியலை மட்டும் தான் நான் ஒழுங்காக படிக்க போகிறேன், இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் தான் நான் முழுசாக படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் தெளிவாக மூவ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளர் இருப்பாங்க. ஏன்னா போட்டித் தேர்வு வைக்கும்போது நம்ம வந்து வெற்றி மதிப்பெண் எவ்வளோ இருக்குன்னா 75லேருந்து 80% மதிப்பெண் யாரெல்லாம் ஏறுறாங்களோ அவங்களாம் வெற்றியாளராக ஆயிடுறாங்க. அப்போ நமக்கு 100க்கு 100% இங்கிருந்து தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தையும் நீங்கள் பள்ளிப்பாட புத்தகத்துலையும் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. அப்போ நம்ம படிக்கக்கூடிய விஷயத்தை முழுசாக நீங்கள் படிச்சிட்டினாலே ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெறுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த தேர்வுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் வரப்போகுது. மாணவர்கள் போய்ட்டு நீங்கள் அங்கங்கே போய்ட்டு எனக்கே கஷ்டமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் போய்ட்டு சார் எஸ்ஜிடி எக்ஸாம் எப்போ வரும், யூஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும், சார் டெட் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், யூஜிடிஆர்பி எக்ஸாம் உங்களுக்கு ஆகஸ்ட் 2nd வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நமக்கு பிஜிடிஆர் எக்ஸாம் இந்த
காலத்தில் முதல் செக்மெண்ட்டில் கிடையாது. அடுத்த வருடம் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கும். பிஓ எக்ஸாம் உங்களுக்கு நவம்பர் அல்லது டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். காமன் டெட் எக்ஸாம் உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடந்துடும். எஸ்ஜிடி எக்ஸாம் அடுத்த வருடத்தோட நம்முடைய ஆனுவல் பண்ணரில் ஃபஸ்ட் எக்ஸாமோ அதே தான் இருக்கும் போது நமக்கு ஏப்ரல் மாதம் எக்ஸாம் நடந்துடும். இவ்வளோ தான் எக்ஸாம் நடக்கிறதுக்கான இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன். இதில் ஒரு சில மாற்றங்கள் மட்டும், ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் வரலாம். அது கூட எதை பேஸ் பண்ணி அமையினா, இப்போ இந்த சட்டமன்றத்தில் எது மாதிரி வந்து கூட்டத்தொடரில் எது மாதிரி பேசுகிறாங்க அதை பேஸ் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். அதனால் எங்கே எப்போ நடக்குன்றதை கேட்குறத விட்டுட்டு இந்த எக்ஸாம் இப்போ தான் நடக்கும், இன்னொரு 5 மாதத்தில் எக்ஸாம் நடக்கும், எக்ஸாமுக்கு நீங்கள் தயாரா, ரெடியா? நீங்கள் அந்த மனப்போக்கில் வச்சு தெளிவாக படித்தேன் சார், இப்படி தான் சார் போன 5 மாதம் படித்தேன் சார், வாழ்க்கையே போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டாலும் வேறு வழி கிடையாது. நம்ம வெற்றி பெறும் வரை நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் தான். யாரெல்லாம் தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றி பெறுவாங்க. நான் இந்த டெஸ்ட்டில் 100 கொஷின், நான் இப்போ நீங்கள் டெஸ்ட்டு வச்சா கூட 100 கொஷின் 250 கொஷினுக்கு நான் 120 கொஷின் போடுவேன் சார் அப்படின்னாலும் அந்த தேர்வு முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த தொடர்ச்சியான ஒரு பயணத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். நான் வந்து இப்போ இல்லை சார், நான் அந்த காலத்தில் வந்து நான் எந்த டெஸ்ட் வச்சாலும் 90 கொஷின் நான் போடுவேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அது ஏதாவது உதவுமா? ஒன்றுத்துக்குமே பார்த்தோன்னா அதாவது உதவாது. அதனால் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. நீங்கள் படிக்கக்கூடிய நேரங்களும் பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பணியில் செஞ்சிட்ருப்பீங்க, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கும், அதனால் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அதிகபட்சம் படிக்கிற மாதிரியும் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாச்சு படிக்கிற மாதிரி நீங்கள் எந்த போட்டித் தேர்வுக்கு படிக்க போகிறீங்களோ அதை இலக்காக வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எதையுமே போய்ட்டு, ஏன்னா எப்போவுமே வந்து வெற்றியாளர் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவான். அவன் கோலை ஃபிக்ஸ் பண்ணுறான், அந்த கோலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவான். இந்த கோலை நான் வெற்றி பெறுவேனா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் யார்கிட்டையும் கேட்க மாட்டான். அவனுக்கு வேலைனா அவன் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டான், அவன் அச்சீவ் பண்ண ஓடிட்டே இருப்பான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் ஃபிக்ஸ் பண்ணுறங்க. அடுத்த தேர்வுகள் இதுதான், இந்த தேர்வு தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தெளிவாக மூவ் பண்ணுங்கள், ஈஸியாக வெற்றி பெறுவீங்க. ஏற்கனவே நிறைய மாணவர்கள் நாங்கள் வெற்றி பெற வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியில் பார்த்தோன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா அதில் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோன்னா வந்து கொடுப்பாங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.